மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தென்காசி துப்பாக்கிச் சூடு சம்பவம் மணிகண்டன் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். பாதிக்கப்பட்ட மணிகண்டன் பெற்றோருக்கு சீமான் ஆறுதல். நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இப்போ என்ன கூறியிருக்காருன்னா, மணிகண்டன் அவர்களுடைய துப்பாக்கிச் சூட்டுக்கு இறுதி வரை நியாயம் கிடைக்க போராடுவோம் என்று அந்த பெற்றோருக்கு அவர் மிகப்பெரிய அளவில் ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சீமானன்னா, உங்களுக்கு நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த துப்பாக்கி சூடை பற்றி யாருமே பேசலை. போலீஸ்காரர் எசக்கி ராஜாவினுடைய ஒரு திமிருத்தனம் காரணமாக நடந்த இந்த துப்பாக்கி சூட்டுக்கு கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லணும். கிட்டத்தட்ட மதுரை நீதிமன்றம் இந்த கேஸையும் க்ளோஸ் வாட்ச் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, துப்பாக்கி சூடு பண்ணுற அளவுக்கு பனைமரத்தில் கல் இருக்கிறது அவ்வளோ பெரிய குற்றம் கிடையாது. ஏன்னா இப்போ வெளி மாநிலமான கேரளாவில் பார்த்திங்கன்னா பனை மரத்தில் கல் இருக்கிறது ஒரு நியாயமான ஒரு செயலாக அங்கீகரிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி அவரை டைரெக்டாக சுடலாம்? உங்களால் ஒரு அரெஸ்ட் தான் பண்ண முடியும். அவரை மிஞ்சி போனால் ஒரு வாரம் ரிமாண்டில் வைக்கலாம். ஆனால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அவரை காலில் சுட்டுக்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு தவறு. அவங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு இந்த மாதிரியான ரூல்ஸ் ரைட்ஸ் யாருங்க கொடுத்தது? ஓகே, நம்ம கேஸுக்குள்ளே போகலாம். ஏன்னா அவரை சத்தம் போட்டுகிட்டே இருந்தோம்னா சத்தம் போட்டே தான் இருக்க முடியும். நம்ம கேஸுக்குள்ளே போகலாம். மணிகண்டனுக்கு உரிய நீதியை பெற்றுத்தரவும் இறுதி வரை நாம் தமிழர் கட்சி துணை நிற்கும் எனவும் உறுதியளித்தது சீமான் ஆறுதல் தெரிவித்தார். அடுத்ததாக இந்த கேஸை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் எடுத்து வச்சிருக்க நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரீட் பண்ணி என்னென்ற சொல்கிறேன். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதம்பூர் பகுதியைச் சேர்ந்த பனை தொழிலாளி மணிகண்டன். இவர் பனைமரத்தில் இருந்து கல் இறக்கி விற்பனை செய்வதாக கூறி கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு போங்க சார். இந்த மாதிரி மிரட்டுறது, இந்த மாதிரியான புளிப்பு காட்டுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க. போலீஸ்காரங்கன்னா உங்களை பார்த்து எல்லோரும் பயந்துட்டே இருக்க மாட்டாங்க. மீடியா பீப்புள்ஸ்லாம் கண்டிப்பாக எந்த ஒரு காலத்துலையுமே உங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. எங்களோட டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நான் கொஸ்டின் பண்ணியிருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பனைமர தொழிலாளியை சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா துப்பாக்கியால் சுட்டுள்ளார். பனைமரத்தில் ஏறி கல் இறக்கிறது உங்களுக்கு துப்பாக்கி சூடு பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை எந்த ஒரு காரணத்துக்கு கண்டிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். உங்களோட மேலதிகாரி கரெக்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டிருக்க மாட்டீங்க. ஆலங்குளத்தில் நேற்று நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் பிரசார கூட்டத்திற்கு நேரில் சென்ற மணிகண்டன் அவர்களுடைய குடும்பம் தங்கள் மகனுக்கு நேர்ந்த கொடுமையை எண்ணி கண்ணீர் மல்க அவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஒரு குடும்பத்தை வேதனைக்குள்ளாக்காதீங்க எசக்கி ராஜா சார். ஏன்னா ஒரு குடும்பத்தோட சாபம் உங்களை அழிச்சிடும். அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சாத்தான்குளம் பென்னிக்ஸ் கேஸ் உங்களுக்கு தெரியாதுங்களா? இப்போ தானே ரீசெண்டாக தானே ரூல்ஸ் வந்துச்சு. ஏன் உங்களுக்கு உங்கள் உயர் அதிகாரி யாரும் அதை படித்து காட்டலீங்களா? இல்லை சொல்லுங்கள், படித்து காட்டணும்னா சொல்லுங்கள், நாங்களே படித்து காட்டுறோம். மீடியா பீப்புள்ஸ் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக படித்து காட்ட சொன்னீங்கன்னா படித்து காட்டுறோம். ஓகேங்களா? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்ட எக்ஸ்தல பதிவில் தெரிவிப்பது, தென்காசி மாவட்டம் மருதம்பூரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு காவல் உதவியாளர் இசக்கி ராஜாவால் சிறிதும் மனிதத்தன்மையற்று துப்பாக்கியால் சுடப்பட்ட தம்பி மணிகண்டனின் உடல்நிலை கண்டு பெருந்துயருற்றுள்ள தம்பியின் பெற்றோர் ஆலங்குளத்தில் பிரச்சார கூட்டத்திற்கு தங்களுடைய வேதனையை தெரிவித்தனர். சங்க காலம் தொட்டு தமிழ் மக்களின் பயன்பாட்டில் உள்ள கல் இறக்கும் உரிமையை மீட்கவும் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்கவும் தம்பி மணிகண்டனுக்கு உரிய நீதியை பெற்றுத்தரவும் இறுதி வரை நாம் தமிழர் கட்சி துணை நிற்கும் என உறுதியளித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் சீமான் அவர்கள். சீமான், இந்த விஷயத்தில் உங்களை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். ஏன்னா கல் இருக்கிறது ஒரு துப்பாக்கி சூடு பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் கிடையாதுங்கண்ணா. அதை இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிவிக்கணும். ஏன் அவங்களுக்கு முக்கியமாக இன்னும் போலீஸ்காரங்க எல்லாத்துக்குமே சாத்தான்குளத்தில் நடந்த பென்னிக்ஸோட கேஸை படித்து காட்டணும். ஏன்னா அப்போ தான் அவங்களோட மண்டையில் ஏறும். பல போலீஸ்காரங்க செக்கிங் பண்ணுறது இதோட சின்ன வேலையை பார்த்துட்டு கரெக்டாக ஒரு ரேஞ்சிலேயே நின்றுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு எஸ்ஐ ரேஞ்சில் இருக்கவங்க, இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கவங்க அவங்களோட ஆளுமையை தவறான காரணத்துக்காக பயன்படுத்தி கிட்டத்தட்ட முதல்ல எசக்கி ராஜாவுடைய எதுக்கோசரம் குண்டடிப்பட்டது அதுக்கான குண்டுக்கான கணக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு பேசிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.